ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த ஹோப்பா இருக்கிற கிறிஸ்துவ இந்த இடத்துல நீங்க காமிக்கணும். எனக்குள்ள இருக்கிற மகிமையை ஒவ்வொரு நாளும் நான் காமிச்சிட்டே இருக்கணும். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, நமக்குள்ள இருக்கிற மகிமை வெளியே காணப்பட வேண்டும். அதனாலதான் 2 Corinthians 3 சொல்றாரு, மற்றவர்களால் வாசிக்கப்படும் நிருபமங்களா இருக்கிறன்னு இருக்கு. உள்ள இருக்கிறது வெளியே தெரியணும். நான் டாக்டரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், கலெக்டரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஜட்ஜா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், வக்கீலா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் உங்களோட பணி செய்யுங்க. ஆனா எந்த பணி செஞ்சாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாருங்கிறது வெளியே தெரியணும். டாக்டரா இருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாகிய டாக்டரா இருக்கீங்கன்னா ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த ஹோப்பா இருக்கிற கிறிஸ்துவ இந்த இடத்துல நீங்க காமிக்கணும். உள்ள போகும்போது சொல்லிவிட்டீங்களா அப்படின்னு போகக்கூடாது. உள்ள போகும்போது சோகமாயிடலாங்க, சோகமாயிருவான், கவலைப்படாங்க, வந்துட்டீங்கல்ல கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லணும். இந்த ஊசியை போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஊசியை போட்டுக்குங்க, போட்டுட்டு கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற மகிமையை ஒவ்வொரு நாளும் நான் காமிச்சிட்டே இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் கிறிஸ்து தான் வெளியே வரணும். நம்ம பேசுகிற எல்லா டாக்டரினும் எது நடைபெற எடுக்கணும்னா கிறிஸ்துவை மையமாக வச்சு எடுக்கிறோம். எந்த டாக்டரினும் ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறேன், செழிப்பு தேவசித்தன் பேசுகிறேன். எதனையாச்சும் ஒரு இடத்துல பணத்துக்கு பின்னாடி போகணும், ஒரு இடத்துல வச்சு ஒரு இடத்துல காமிங்க. ஒரு இடத்துல தேவனுடைய அல்டிமேட் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பணம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு பணம். என்ன சொன்னாலும் எந்த போதனை எடுத்தாலும் கிறிஸ்து மயமா வரணும். 2 தெசலோனிக்கர் எடுப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 13 சொல்றாரு, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படைவதற்கு அழைத்திருக்கிறார். 14 சொல்றாரு, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டா. எந்த மகிமை இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சோ அந்த மகிமையை அடையும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார் இருக்கு. 13 ரட்சிக்கப்படும்படியாக அழைத்திருக்கிறார். 14 கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டுக்கு அழைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்க, நம்ம மத்தியில் இருக்கிற மகிமை கிறிஸ்து, நமக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையா இருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த மகிமை இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சோ அந்த மகிமையை நம்ம பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கணுமா? இதை கேட்கும் போது மதவாத எண்ணத்துக்கு ஒரு எண்ணம் வரும். ஆண்டவர் சொன்னாரு, என் மகிமையை ஒருத்தனுக்கும் கொடேன். என் மகிமையை ஒருவனுக்கும் கொடேன். வாசிங்க ஏசாயா 42:8. இது கர்த்தர் என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும், என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், தன் மனவாட்டி கொடுப்பார். மனைவி கணவனுடைய மகிமையா இருக்கிறான் இருக்கா? இருக்குல்ல? கணவன் எப்படிப்பட்டவர் எங்க தெரியும்? உங்க கணவர் நல்லவரா கெட்டவரா, உங்க நல்லா வச்சிருக்கிறாரா எப்படி தெரியும்? உங்க மனைவியை பார்த்தா தெரியும், அவரை பார்த்தா தெரியாது. உங்க மனைவி நல்லா வச்சிருக்கீங்க, மனைவி முகக்கலையோடு இருக்காங்கன்னா பரவாயில்லம்மா, புரிச்சு நல்லவன் இருக்க, அப்பதான் தெரியும். அப்படியே சோர்ந்து போயிருந்துச்சுன்னா எப்படி வளர்ந்த பிள்ளை. அப்படி உங்களை நீ மனைவியை பார்த்த உடனே எங்க தெரியும்னா கணவனை பார்த்து தெரியும். உங்களை பார்த்த உடனே எங்க தெரியும்னா உங்கள் மனவாளம் நல்லவராக இருக்கும்னு தெரியும். நம் கிறிஸ்துவுடைய மகிமையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்கள். அதனால வேதம் சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதுனாலே
நான் யார், எனக்குள்ள இருக்க மகிமை என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அதை பார்க்க பார்க்க அந்த சாயலாகத்தானே மாறுறோம். முதல்ல எங்க இந்த மகிமை எங்கே பிரதிபலிக்கணும்? மனதில் பிரதிபலிக்கணும். மனதில் பிரதிபலிச்சுன்னா வாழ்க்கையில், கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் எல்லாரும் பிரதிபலிக்கணும்.